ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். எல்லாருக்குமே தெரியும், உலக தொழிலாளர்கள் தினம், வேர்ல்டு ஒர்க்கர்ஸ் டே. இங்கே நம்ம வந்து லேபர்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுவோம். இதை வந்து மே டேன்னு சொல்லுவாங்க. இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான நாள். இந்த நல்ல நாளில் உங்கள்கிட்ட சில டீட்டெயில்ஸ்லாம் பேசணும், சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ தொழிலாளர்கள் அப்படி எடுத்த உடனே நம்ம என்ன நேச்சுரல் நம்ம மைண்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணுறது, நம்மளை சுற்றி யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ ஜென்ரலாக அதுதான் வரும். பட் ஆக்சுவலி இருக்கிறதுலே பேசிக்காக நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து, நம்ம பேரண்ட்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா தொழிலாளர்கள் தினம்னா கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த உழைப்புக்கு ஒரு ஊதியமாக, ஒரு சம்பளமாக கொடுக்குறவங்க மட்டும் நம்ம தொழிலாளர்கள் எடுக்கக்கூடாது. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்மளை வந்து 10 மாதம் சுமந்து நம்ம ஒரு கருவில் ஒரு குழந்தையாக உருவாகும் போது நம்மளை பார்த்து நம்மளை வந்து பெற்றெடுத்து நம்மளை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்த்து நம்மளை ஒரு பெரிய ஆளாக ஆக்கிற அப்பா அம்மா அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப மறந்துடுறோம். அவங்க வந்து நமக்காக கஷ்டப்பட்டு செய்கிற வேலைகளை வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக மறந்துடுறோம். அதை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமும் எடுத்துக்கிறதில்ல, அதை ரெக்கக்னேஷனும் நம்ம பண்ணுறதில்ல. அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் அதை நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. எந்த ஒரு சம்பளமும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், நாளைக்கு என் பொண்ணோ என் பையனோ லட்சமாக சம்பாரித்து கொண்டு வந்து கொடுப்பாங்க, எனக்கு வந்து வீடு பங்களா காருன்னு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நமக்காக உண்மையாக உழைக்கிற உண்மையான ஒர்க்கர்ஸ் அவங்க தான். வேறு யாருமே கிடையாது. நம்ம எவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி, நமக்கு கீழே எவ்வளோ பேர் ஸ்டாஃப்ஸோ எம்ப்ளாயீஸோ இருந்தாலுமே சரி, நம்ம பேரண்ட்ஸ் நமக்காக வந்து உழைக்கிற உழைப்பு வந்து அந்த உண்மையான உழைப்பு வேறு யாராலையுமே தர முடியாது. ஸோ முதல்ல நம்ம அப்பா அம்மாவுக்கு, எல்லாரோட பேரண்ட்ஸுக்கும் இந்த உழைப்பாளர்கள் தினம் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு அப்பாவுமே பார்த்திங்கன்னா தங்களோட குழந்தைங்களுக்காக அவங்களோட ஆசைகளை எவ்வளோ வந்து அவங்க வந்து விட்டு கொடுப்பாங்க. நல்ல ஒரு செருப்பு கூட போட மாட்டாங்க, நல்ல ஒரு ட்ரெஸ் போட மாட்டாங்க. அவங்களுக்கு இல்லைனாலும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்து செய்வாங்க. என் அப்பா அம்மா எவ்வளோ அதை செஞ்சுருக்காங்க, அதோட அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் என் அம்மாவும் சரி, ஏதாவது வீட்டில் ஸ்நாக்ஸ் இருக்குன்னா கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து அந்த பசியை வந்து அவங்க அதை பொறுத்துக்கிட்டு, அவங்களுக்கு சாப்பிடணுன்னு அந்த ஆசை இருந்தால் கூட சரி பசங்க சாப்பிட்டோம், குழந்தைங்க சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கோம். நமக்காக அவங்க வந்து அதை கூட விட்டு கொடுப்பாங்க, ஒரு ஆசைப்பட்டது சாப்பிட்றது கூட விட்டு கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற இந்த தாய்மாரையும் நம்ம தந்தைமார்களையும் நம்ம இந்த நேரத்தில் வந்து மறக்கக்கூடாது. அவங்கள வந்து கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம ஆஸ் யூஸ்வல் எல்லா தொழிலாளர்களையும் நம்ம வந்து எடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது. தொழிலாளர்கள்னாவே நம்ம ஜென்ரலாக நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ப்ளூ கலர் ஒயிட் கலர் அப்படி தான் பார்ப்போம். ப்ளூ கலர்னு பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறதுலே பேசிக் லெவலில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுற. ப்ளூ கலர்னால் ஒன்றும் இல்லை, ஷர்ட்டை வந்து காலர் வந்து அழுக்காகிற அளவுக்கு வேலை செய்கிறாங்க பார்த்திங்களா, அவங்க எல்லாம் ப்ளூ கலர். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸே கசங்காமல் நீட்டாக வந்துட்டு நீட்டாக போகிறாங்க பார்த்திங்களா, அவங்கெல்லாம் ஒயிட் கலர். அவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இது இல்லாமல் இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் காலர்ஸ் ஜாப்ஸ் இருக்குது. அது சில ஜாப்ஸ் வந்து நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. அது கேட்டகரி வைஸ் நான் பிரித்து சில விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? ப்ளூ கலர் ஒயிட் கலர் இல்லாமல் எல்லோ கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, பர்பிள், கோல்டு கலர், பிங்க் கலர், கிரே கலர், ஆரஞ்சு கலர், க்ரீன். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ். சரிங்களா? எல்லோ பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவான இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புது ஆப்பு, புது சாஃப்ட்வேர்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் வரும். அப்புறம் ரெட் கலர் பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் வருவாங்க, ரெட் கலர் கேட்டகரி. அப்புறம் பர்பிள் பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் ரெண்டுமே சேர்த்துன அந்த ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே மிக்சர் ஆஃப் போத் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்பிளில் வருவாங்க. தென் கோல்டன் காலர் பார்த்திங்கன்னா ஹை பெய்டு ஹை ஸ்கில்டு லேபர்ஸ் எல்லாருமே எந்தெந்த ஒரு செக்ஷனில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த கோல்டு கலர் காலரில் வருவாங்க. சரிங்களா?
பிங்க் கலர் காலர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையிலுமே இருக்கிற பெண்கள், ஒரு பேசிக் லெவலான ஒர்க்கில் பார்த்துட்ருக்க பெண்கள் இருப்பாங்க. டீச்சர்ஸ், ஹவுஸ் கீப்பிங், இந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கிற பெண்களை மட்டுமே குறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் காலர் ஜாப்ஸ். கிரே கலர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர்ஸ், நம்ம போலீஸோ ஃபயர் ஃபைட்டர்ஸோ இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் சொல்லுவோம். ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் அதில் வருவாங்க. அப்புறம் ஆரஞ்சு கலர் ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரிசனில் ஒர்க் பண்ணுற லேபர்ஸ், ஆரஞ்சு கலர் ஜாப்ஸ். அப்புறம் க்ரீன் கலர் ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா என்வாயன்மெண்டல் ரிலேட்டடான ஒர்க் பண்ணிருக்க ஒர்க்கர்ஸ், அவங்க வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஜாப்ஸ் வரும், க்ரீன் காலர் ஜாப்ஸ். ஓகேங்களா? இப்படி பல கேட்டகரிஸை வந்து ஆல்ரெடி பிரித்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். எனக்கே இன்றைக்கி தான் தெரியும் இத்தனை காலர் ஜாப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ஏதோ நிறைய ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னு நினச்சிக்காதீங்க. நானும் இப்போ தான் ஒரு ரிசர்ச் பண்ணி இப்போ தான் கண்டுபிடிச்சேன், இப்போ தான் பார்த்தேன். முதல்ல கூகுள் சர்ச் தான், இதுனா பெரிய ரிசர்ச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பேசிக்காக நம்ம எல்லோரும் வந்து பிரிக்கிறது, அதாவது பேசிக்காக எல்லோரும் பிரித்து வச்சுருக்கிற என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காலர்ஸ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இதை வந்து ஒரு 3 கேட்டகரிஸாக, பேசிக் 3 கேட்டகரிஸாக நான் பிரிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஜாப்ஸை. எப்படின்னா, நம்ம மனுஷனாக பிறந்து வாழ்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடிப்படை தேவை வந்து உண்ண உணவு, உடுத்த உடை, அப்புறம் இருக்க இடம் இல்லையா? ஃபுட், ஷெல்டர், க்ளோத்திங் 3 தான் மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது. இது 3 தான். ஸோ இந்த 3ஐயுமே பேஸ் பண்ணி அதர்வைஸ் அந்த கேட்டகரி வைஸ் நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம் ஒவ்வொரு ஒர்க்கர்ஸையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேட்டகரி வைஸாக நான் பிரிச்சுருக்கேன். சரிங்களா? அதை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து பார்த்திங்கன்னா அது எல்லாருமே தெரியும். எடுத்த உடனே ஃபார்மர்ஸ் இல்லை அப்படின்னா இங்கே நீங்களும் சரி நானும் சரி இந்த நேரத்துக்கு இருக்கவே மாட்டோம். அவங்க வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு பயிரோ ஒரு எந்த ஒரு தானிய வகைகளோ இல்லை எந்த ஒரு வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ அவங்க வந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க விளைவிக்கலை அப்படின்னா இங்கே நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு இன்றைக்கி இங்கே உட்காரவே முடியாது. சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு அவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா குக் இருப்பாங்க, சர்வர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, ஷெஃப்ஸு, மாஸ்டர்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொருள்லாம் விற்கிற கிராசரி ஷாப்ஸ் இருப்பாங்க, ஷாப் ஒர்க்கர்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோட் சைடு வெண்டார்ஸ்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்ட கேட்டகரியில் வந்துடுவாங்க. இதெல்லாம் பேசிக்கான ஒரு சில ஒர்க்கர்ஸை நான் வந்து ஒரு கேட்டகரியில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். சரிங்களா? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நான் ஓரளவுக்கு நான் கேட்டகரி பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஷெல்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடம். இந்த இருக்கிற இடத்துல வந்து நம்ம யாருன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு பேசிக்காக ஒரு இன்ஜினியர், ஒரு மேசன், ஒரு சித்தாள், ஒரு எலக்ட்ரிஷியன், பெயிண்டர்ஸ், கார்பெண்டர்ஸ், வெல்டிங் ஒர்க்கர்ஸ், லோட் மேனு, ட்ரக் டிரைவர்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற வீட்டுக்கு வந்து ட்ரைனேஜ் ஒர்க்கர்ஸ், ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுற ஒர்க்கர்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா கார்பரேஷன் ஸ்வீப்பர்ஸ். அவங்களாம் வந்து நம்ம தெருவியோ நம்ம வீடு இருக்கிற ஏரியா வந்து சுத்தம் பண்ணலாம்னா நாரிடும். உங்களுக்கே தெரியும், ஒரு வாரம் 10 நாள் கூட நம்மளால் இருக்க முடியாது நம்ம வீட்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பிங், நம்ம வீட்டிலலாம் வேலை செய்கிறவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வேலைக்காரங்க, இவங்கெல்லாம் இருக்கிறவங்க. சரிங்களா? இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷெல்டர் கேட்டகரி வைஸ் நான் பிரிச்சிருக்கிறது. இவங்கெல்லாம் பேசிக்கான இந்த ஒர்க்கில் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடுத்துகிற உடை, 3வது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு உடுத்துகிற உடை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் லூம் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்பின்னிங் மில்லில், க்ளோத் ஷாப்ஸில், இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுற பேசிக்கான லோ லெவல் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த லெவலில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ரோல் நம்ம லைஃப்பில் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ஒரு பவர் லூமோ இல்லை ஒரு ஸ்பின்னிங் மில்லோ வந்து பண்ணுறவங்க இல்லை அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை நம்ம வந்து போட்டுட்டு இன்றைக்கி இருக்க முடியாது. ஸோ அது வந்து அவ்வளோ அத்தியாவசியமான ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது 3 கேட்டகரி வைஸ் நம்ம பிரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம போனோம்னா இது எல்லாமே இருந்தாலுமே நம்ம நல்லா ஹெல்த்தியாக வாழணும் இல்லையா? ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும். அந்த உடல் ஆரோக்கியத்தை பார்க்குறதுக்கு அதுக்குன்னு சில பேர் இருக்காங்க இல்லையா? அதுதான் நம்ம மெடிக்கல் ஃபீல்டு, மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சொல்கிறேன். நர்சஸ், டாக்டர்ஸ், மெடிக்கல் ஷாப் ஒர்க்கர்ஸு, லேப் அசிஸ்டன்ட்ஸ், அப்புறம் மெடிக்கல் ரெப்ஸு, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. சரிங்களா? இவங்க எல்லாருமே ரொம்ப 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 நம்மளோட டே டு டே லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறவங்க. கேப் டிரைவர்ஸ், மெக்கானிக்ஸ், 2 வீலர் மெக்கானிக்ஸ், கார் மெக்கானிக்ஸ், அப்புறம் முக்கியமாக நம்மள மாதிரி சேல்ஸ் பீப்புள், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்க சேல்ஸ் பீப்புள். நம்மெல்லாம் இல்லை அப்படின்னு இந்த உலகமே இல்லை, அப்படி இருக்கிறோம். சரிங்களா? கெத்தாக அப்படியே காலரை தூக்கி விட்டுக்கலாம், நம்மலாம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே
இந்த உலகத்தில் எந்த ஒரு மூளைக்கு போய் ரீச் ஆகுனாலும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்ட் மூவே ஆகாது. அங்கேயே தான் மேனுஃபேக்சர் பண்ணி அங்கேயே தான் குடோன்லேயோ இல்லை அதே கம்பெனிலேயோ அங்கேயே தான் வச்சுருக்கணும். நம்மளை மாதிரி சேல்ஸ் பீப்புள் தான் ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அது பண்ண ப்ராடக்டை நம்ம தான் கஸ்டமர்கிட்ட கொண்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணுறோம். அதை பற்றின வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதை மார்க்கெட்டிங் பண்ணுறோம். ஸோ நம்ம எல்லாருமே அந்த சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக சொல்லலாம். மை டியர் பேங்க் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே என்னோடய விஷஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸில் இல்லைன்னா இந்த சொசைட்டியோட அடித்தளமே இருக்காது. அவங்கள வந்து நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. அவங்கெல்லாம் கொடுத்த நாலேஜில் தான் நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஒரு பொசிஷனில் இருக்கிறோம். ஒரு டாக்டர், லாயர், இன்ஜினியர், ஒரு பேங்க் மேனேஜர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், வேறு என்ன ஒரு ஜாபில் இருந்தாலும் சரி, அவங்க இல்லைன்னா நம்மளாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ரொம்ப பேஸ்மெண்ட்டை நம்ம கொடுத்த ஒரு டீச்சர்ஸும், ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ் எல்லாருக்குமே இந்த நாளில் வந்து நம்ம விஷ் பண்ணுவோம். அவங்க வந்து நம்ம லைஃப்பில் என்ன பார்ட் ப்ளே பண்ணியிருக்காங்களோ அதை வந்து நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்ம எப்பயுமே வந்து ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும். சரிங்களா? என்னடா ரொம்ப போர் அடிச்சுன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இந்த வந்த ஒர்க்கர்ஸ் டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர், ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா ஏதோ அப்பர் கேஸ்ட், லோவர் கேஸ்ட் மாதிரி ரெண்டு இதுவும் பிரித்து வச்ச மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த ஒர்க்கு அந்த ஒர்க்கு அது வந்து மேலே, இந்த ஒர்க் வந்து கீழே அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒர்க்கு கடினமாக உழைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான நியாயமான ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைச்சே தீரும். சரிங்களா? இந்த ஒர்க்கர்ஸ் டே வந்து பேசிக்காக எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுற ஒர்க்குக்கான நியாயமான வந்து நமக்கு கூலி, வேஜஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்கான க்ரியேட் பண்ண மூமெண்ட்டு தான் அது. ஓகேங்களா? ஒர்க்கர்ஸ் மூமெண்ட், லேபர்ஸ் மூமெண்ட்டு தான் அது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், எங்களுக்கு நாங்கள் வந்து நியாயமாக செய்கிற வேலைக்கு வந்து எங்களுக்கு கரெக்டான சம்பளம் தரணும் அப்படின்றது தான். இன்றைக்கி வந்து இன்னமும் இத்தனை வருஷம் கடந்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா இன்னமும் நியாயமான சம்பளம், நியாயமான ஒரு வேலை நாட்கள் வந்து எல்லாருக்கும் இருக்கான்றது டவுட்டு தான். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் அந்த நாள் கூடிய சீக்கிரத்தில் எல்லாருக்குமே நியாயமான சம்பளம் வந்து போத்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே அது வரும்ன்றது நான் நம்புகிறேன். சரிங்களா? அதனால் உங்கள் எல்லாருக்கும் நான் இந்த நாளில் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். எல்லாருமே கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்குறது எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி, அதை வந்து பெருமையாக நினைங்க. எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து இல்லை எந்த ஒரு ஒர்க்கர்ஸையும் வந்து தாழ்வாவோ அவங்க வந்து இலக்காரமாவோ நினைக்காதீங்க. சரிங்களா? எல்லாருமே ஈக்குவல் தான் இங்கே. அதனால் இந்த நாளை வந்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணலாம். உங்களை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நீங்கள் மதிப்பு, மரியாதை கொடுங்க. அவங்கள ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள். ஹாப்பி ஒர்க்கர்ஸ் டே. ஸ்டே பிளெஸ்ட். See you all. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.